கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 27வது வசனத்தை படிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே 27ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலினால் அந்த நிபந்தனையான ஆண்டவருடைய வார்த்தையினாலே நமக்கு ஒரு திட நம்பிக்கை ஆண்டவர் தருகிறார். இந்த உலகத்தில் அநேக திட நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார். இருதயத்திலே ஒரு திட நம்பிக்கை எப்படி வரும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே வரும். 7வது மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதிலேயும் மீதியான வருட நாட்களிலேயும் நாம் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது தான் அவசியம். அந்த திட நம்பிக்கை என்னவென்றால் அது நம்முடைய பிற்கால சந்ததியை ஆசீர்வதிக்கும். நாம் நம்மை குறித்தே கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நிகழ்காலத்தையே குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது கடந்த காலத்தை குறித்து கடந்து வந்த பாதைகளே எவ்வளவோ கஷ்டமாக இருந்தது, இனியும் உள்ள காலங்கள் எப்படி இருக்குமோ என்று வருங்காலத்தை பற்றியும் நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின்னாலே வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்றார். பாதுகாப்பு கிடைக்கும், பராமரிப்பு கிடைக்கும். 27ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரணம் என்னும் கண்ணி மனிதனை இழுத்து நரகத்தை கொண்டு போகும். அப்பேற்பட்ட மரணத்திற்கு கூட இல்லை, மரண கண்ணிகள் நம்மை அறியாமல் நம்முடைய அறிவு ஞானத்துக்கெல்லாம் அப்பால் எவ்வளவு கவனமாக நடந்தாலும் எதிர்பாராமல் வந்து விடுகிற வாதி நோய் துன்பங்கள், ஆபத்துக்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் தப்ப முடியும். ஒரே நிபந்தனை, கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தபடியால் இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார். ஆபிரகாம், ஆண்டவரே நமக்கு பயப்படுகிறேன் ஐயா என்று வாயினாலே சொன்னதினாலே அவர் கர்த்தருக்கு பயந்தவன் அல்ல. இந்த ஈசாக்கை கொண்டு பலியிடு என்று சொன்னபோது அதை மனதிலே கீழ்ப்படிந்து இருதயத்திலே கீழ்ப்படிந்து செயலிலும் அந்த கத்தியை ஓங்கி அந்த குமாரனை பலியிடப் போகிறார். ஏன் அப்படி தேவன் செய்தார் என்றார், நன்றாய் கவனியுங்கள். தேவன் ஒருவர் தான் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுக்க முடியும் என்று உலக மக்களாகிய நாம் சொல்லிவிடுவோம். தேவன் ஒப்பு கொடுப்பார், அவர் கடவுள் அல்லவா? தேவகுமாரனும் ஒப்பு கொடுப்பார், அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் அல்லவா என்று சொல்லிவிடுவோம். ஆனால் ஒரு மனுஷனும் தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். தேவன் தன் குமாரனை ஒப்பு கொடுத்தது போல ஒரு மனுஷனும் ஒரு விசுவாசத்தோடு தன்னையும் தன் வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியும் என்ற ஒரு விசுவாசம் உண்டாகும்படியாக தான் இந்த சோதனை அனுமதித்தார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை
ஒப்பு கொடுக்கும்போது வானத்தையும் பூமியையும் படைத்த வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்த நானே ஒப்பு கொடுத்தேன். அதே போல என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமும் என்னை போலவே குமாரன் ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நிரூபித்திருக்கிறார். நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் இப்படியெல்லாம் ஏன் சோதிக்கணும், இப்படியெல்லாம் ஏன் ஒரு பொல்லாத ஒரு சோதனை நினைப்போம். பொல்லாங்கிறால் சோதிக்கிறவர் அல்ல, அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஆகவே அபிரகாமின் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்வதில் ரகசியம் என்னவென்றால், நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை அவயவங்களை நமக்கு தேவனுக்கு மேலாக நேசிக்கப்படுகிற எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க முடியும் என்பதற்கு ஆபிரகாமை ஒரு சாட்சியாக நிறுத்தி, யோபுவை ஒரு சாட்சியாக நிறுத்தி, தானியேலை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு சாட்சியாக நிறுத்தி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் அது ஒரு நோக்கம் இருக்கும். யோபு கர்த்தருக்கு பயந்தவன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் ஊட்ஸ் தேசத்திலே பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லை. காட்ஸ் ஆஃப் லீடிங். அது பிற்காலத்தில் வருகிறதா நம்முடைய சோதனைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது யோபு அளவுக்கு நம்ம சோதிக்கப்பட்டு விடவில்லை. அந்த யோபுவை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்வதை விட சாத்தான் சோதிக்கும்படி அனுமதித்தாலும் சாத்தானை வெட்கப்படுத்தத்தக்கதாக அவன் இழந்து போன ஆயுசு காலம், அவன் இழந்து போன பிள்ளைகள், அவன் இழந்து போன எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுத்து இந்த பூமியில் நிறுத்தின சாட்சியாக நிறுத்தினான். நம்ம யாருக்காவது யோகு மாதிரி சோதனை வந்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகள் செத்து போன அந்த சுவரடிந்து விழுந்து செத்து போன அந்த உயிர் நஷ்டம் வந்திருக்கிறதா, அல்லது ஆடு மாடு கலந்த ஒட்டகமெல்லாம் எல்லாத்தையும் அடித்து அண்ணியை கொண்டு போயிட்டான் பொருள் நஷ்டம் வந்திருக்கிறதா, அல்லது மேலெல்லாம் சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரே அதுபோல சரீர கஷ்டம் வந்திருக்கிறதா, 90 நாட்கள் சோதனை, 3 மாதம். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் சாத்தான் முகத்திலே கரியை பூசி யோபுடைய வாழ்க்கையிலே சரிக்கு சரியாக 2 மடங்கு ஆசீர்வதித்து தேவன் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனாலே கர்த்தருக்கு பயந்து கிரியையிலே சாட்சியாய் விளங்கின அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிரியையிலே சாட்சியாய் விளங்கின ஆபிரகாமை பார்க்கிறோம். அதுபோல கிரியையிலே சாட்சியாய் விளங்கின யோபுவை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலே நேருங்கீடுமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த உச்ச நிலையிலே விசுவாசிகளுக்கு தகப்பனாக நிறுத்தினார். யோபுவும் கூட தேவன் என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறாரே என்று ஒரு வார்த்தையை குழப்பி விட்டார். அடுத்தது என்ன செய்துட்டார், இந்த எனக்கு புத்தி சொல்கிறானுங்க வந்து இவனுக்கெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் மந்தைய இந்த ஆட்டு மந்தம் மாட்டு மந்தையை காக்கிறதாக நாய்களுக்கு பக்கத்தில் கூட வைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்லாம் சில வார்த்தைகளை விட்டுட்டேன். மன நெருக்கம், இவனுக்கெல்லாம் புத்தி சொல்கிற அளவுக்கு நான் கேட்க வேண்டியது இருக்குதே அப்படின்னு எங்கள் பிதாக்கள் உடைய மந்தையை காக்கிற நாய்கள் பக்கத்தில் கூட இவங்களை வைக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். அப்பேற்பட்டவங்களா எனக்கு புத்தி சொல்கிறது, அப்பேற்பட்டவங்களா புத்தி சொல்கிறது அப்படின்னு தன்னை பெருமிதமாக பேசினார். பெருமையாக தேவன் என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறார், தராசில் வேணா வச்சு நிறுத்து பார்க்கட்டுமே அப்படின்னு தேவன்கிட்டே தன்னை நீதிமானாக வைத்தார். ஆனால் இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றாக தெரியும் இது யோபுவுக்கும் சாத்தானுக்கும் உள்ள போராட்டம் அல்ல. தேவன் சாட்சி கொடுத்ததுனால தேவன் சாட்சி கொடுத்துருக்காரு பார்ப்போம் ஒரு வழின்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கும் சாத்தானுக்கும் வந்த போராட்டம். யோபு நடுவில் ஃபுட்பால் மாதிரி மாட்டிக்கிட்டார். சோதிச்சு பாரு, நான் அவன் பந்தடிச்சு விடுறேன், நான் சோதிச்சு பார்க்குறேன் இவன் பந்தடிக்கிறான். 2க்கு நடுவில்
அவ்வளவு துன்பம் வந்தது. ஆனால் யோபுவை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் சொல்கிறார். வருங்கால பின் சந்ததிகள் என்ன வந்தாலும் நம்புவேன் என்று சொல்லி, மரித்தால் பரலோகத்திலே 10 பிள்ளைய வச்சுக்கிட்டு பூலோகத்தில் 10 கொடுப்பார். இழந்து போன மற்றதில் 2 பங்கா கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு மரணத்தையும் ஜெயிக்கிற மரணக்கண்ணிகளுக்கும் தப்புகிற ஒரு விசுவாசத்தை யோபு மூலமாக படிப்பிக்கிறார். ஆபிரகாம் எடுத்துக்கிட்டா எத்தனை கடந்த காலத்தில் துவங்கி மேடு பள்ளமெல்லாம் பயணம் செய்தார். அவன் விசுவாசத்தின் தகப்பனாக நிறுத்துவதற்காக அந்த சோதனை அனுமதித்து நாமும் ஆபிரகாமை போல தேவனுக்கு மேலாக நேசிக்கப்படுகிற எதையும் ஒப்பு கொடுக்கவும், பிள்ளையை கூட ஒப்பு கொடுக்கவும், நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே தைரியமாக முன்னேறி செல்லவும், நம்முடைய அவயவங்களை, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த அவயவங்களை பரிசுத்தத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கவும், என்ன ஆனாலும் சரி, இருந்தாலும் செத்தாலும் கர்த்தருக்காக, செத்த பிறகும் அவர் உயிரோடு எழுப்பவும் வல்லவர், பரலோகத்தில் சேர்க்கவும் வல்லவர் அர்ப்பணிக்கிற ஒரு சேலஞ்சிங் கிறிஸ்டியன் லைஃபை கொடுக்கிறது தான். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கண்டு கர்த்தர் ஆபிரகாமை இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறவன் என்று சாட்சி கொடுத்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அதுபோல யோபுவை தன் சிநேகிதர்களை, அறியாமல் தெரியாமல் புலம்பி பேசினவர்களையும் மன்னிக்கிறவன் இருதயத்தை கண்டு, கோபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, புரியாமல் அறியாமல் அழைப்பினேன் இது எல்லாமோ தேவனே என்று சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிறவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் 2 தரம் தூதனை அனுப்பி சொல்லி யோபுவுக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை கூட இந்த 2 நீதிமொழி 14:26 படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு சொன்னார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு விதவை சொல்லுகிறார், என் புருஷன் தீர்க்கதரிசிகளின் புத்திரராகிய உம்முடைய அடியான் மரித்து போனாரே, நான் என்ன செய்வேன்? என் 2 ஆம்பளை பிள்ளைகளையும் செக்கிழுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, அடிமைகளாக எடுத்துகிட்டு போகிறாங்க, என் பிள்ளைங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனாகி எலிசாவிடத்தில் வந்து அவர் புகார் செய்கிறார். அந்த காலத்தில் எலிசா ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. ஒரு விசுவாசி ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லுகிறார். இப்படி யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லுகிறோமா? அந்த விசுவாசம் அவன் குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னா, ஒரு குடம் எண்ணெய் தான் வீட்டில் இருக்குது. அந்த ஒரு குடம் எண்ணெய் தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. அது ஒரு செட்டியார் குடும்பமோ என்னமோ தெரியல. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்னா அவர் வந்து தீர்க்க தரிசன அபிஷேகமே பெற்றிருந்தாலும், தீர்க்கதரிசிகள் ஊழியத்தில் இணைந்திருந்தாலும், வீட்டில் ஒரு தனி தொழிலும் நடக்குது. ஒரு குடம் எண்ணெய், எல்லார் வீட்டில் யார் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குதா? ஒரு குடம் எண்ணெய் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன? அது ஒரு செட்டியார் குடும்பம் அப்படின்னு நினைக்க வேண்டியது. செட்டியார் குடும்பமாக இருந்தாலும் ரெட்டியார் குடும்பமாக இருந்தாலும் குறைவு ஏற்பட்டு கடைசியில் உங்களுடைய எண்ணமாக இருக்குது, உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு நம்முடைய பரம எலிசா இயேசு கிறிஸ்து 5 மேல கொண்டு அற்புதம் செய்த மாதிரி நாமும் கூட அற்புதங்களை செய்ய முடியும். தேவன் அற்புதம் செய்தது போல இயேசு செய்ய முடியும், இயேசு செய்தது போல நாமும் செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் ஆண்டவர் சொன்னார். இயேசுநாதர் தொட்டு தான் சுகமாச்சு, ஆனால் பேருடைய நிழல் பட்டே சுகமாச்சு. அதுதான் ரகசியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கிரியைகளை நடப்பதற்கு கர்த்தருக்கு பயந்திருந்தால் மரணமே வந்தாலும் அதற்கு பிறகு மரித்தவனை பரலோகத்தில் சேர்த்துவிட்டு அவன் பரலோகத்தில் சேர்ந்ததற்கு அடையாளமாக அவன் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறார். அந்த மகனை தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை திரும்ப உயிரோடு எழுப்பினாரா? அது நமக்கு கேள்வியாக இருக்கிறது.
நாளைக்கு 1 ராஜாக்கள் 17 ஒரு விதவைக்கு வீட்டில் அப்பம் எண்ணெயும் மாவும் குறையாமல் அற்புதம் செய்து அங்கே செத்து போன ஒரு பிள்ளைய உயிரோடு எழுப்பிட்டார், எலியாவை கொண்டு தேவன். அதுபோல் இந்த எலிசா காலத்தில் ஏழ்படைய ஒருவேளை வயசான மனுஷனாக இருந்திருப்பார். ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு தீர்மானித்த தேவ சித்தத்தின்படி முடிவு ஏற்பட்டிருக்கும். மரித்தவரை உயிர்ப்பிக்கவும் வல்லவர், மரித்தவரை பரலோகத்திலே சேர்க்கவும் வல்லவர். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் உலகத்திலே மறிக்கிறது சகஜம், கர்த்தருக்கு பயப்படாதவனும் மறிக்கிறது சகஜம். கர்த்தருக்கு பயப்படாமல் மறிக்கிறவன் நரகத்துக்கு செல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பரலோகம் செல்லுகிறான். கடைசி திருப்பி கவனியுங்கள், பிடிக்கிறேன். அந்த விதவை தன்னுடைய ஒரு கூட எண்ணெயை பற்றி சொல்லு பண்ணி போமா, பக்கத்து வீட்டு பாத்திரங்களை வாங்கி அதில் எடுத்து நிரப்பு, அது நிரப்பி அதை உள்ள கொண்டு கஷ்டத்தை மாட்டலான்னு சொல்கிறேன். அதே மாதிரி நடக்குது. தாயும் பிள்ளைகளும் ஒற்றுமையாக குடும்ப ஜபமாக ஒற்றுமையாக செய்வதே முதல் வேலை. குடும்பமாக கிரியையிலே விசுவாசத்தை நடப்பிக்கிறது மற்றொரு வேலை. அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்து காரியங்களுக்கெல்லாம் ஏன் பாத்திரத்தை வாங்கினாங்கிற கேள்வி இருந்திருக்கும். அநேக கேள்விகள் விசாரணைகள் வரும். வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரர் மூலமாய் சபையிலே வருகிறது. தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரனாக எலிசா மூலம் அந்த பெண்ணுக்கு வந்தது. என்ன செய்தால் அப்படியே செய்த, ஐயா எல்லாம் நிரப்பி வழிகிறது என்று திரும்ப வந்து சொல்லுகிறார். நீங்கள் ஒரு காரிய கஷ்டத்தை வந்து சொல்லுகிற அதே ஒரு பெண்மணி ஆசீர்வாதம் வந்த பிறகு வந்து சொல்லுகிறார். நாம் இன்று எப்படி இருக்கோம், ஐயா கடந்தோல்ல ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லுவோம். ஆனால் நல்லதான பிறகு வந்து சாட்சி சொல்ல மாட்டோம். சாட்சி சொல்லுகிற இவ்வளவு பழைய ஏற்பாட்டு விசுவாசி சாட்சி சொன்ன உடனே அங்கே ஒரு மாட்சி விளங்குது. என்ன அது, நீ போ இந்த எண்ணெயெல்லாம் விற்று கடன் ஆட, மீதியை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு, நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்கிற. எவ்வளோ ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கு ஐக்கியம். இன்றைக்கி அந்த மாதிரி எலிசா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி எலியா இருக்கிறாங்களா? செத்து போன பிள்ளைக்கு, செத்து போன புருஷனுக்கு பிறகு அற்புதம் எலிசா மூலம். அங்கே எலியா மூலம் செத்து போன பிள்ளை திரும்பவும் உயிர்ப்பித்ததும் அற்புதம். அதான் மரணமோ ஜீவனோ, அந்த மரண கண்ணிகளுக்கு தப்பி ஒருவன் பரலோகம் போகிறான். அது பெரிய மனுஷன். ஒரு சிறு பிள்ளை தப்பி உயிரோடு இருக்கிறது. காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் வேணுமா, மகிமை வேணுமா, ஜீவன் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் பரலோகம் போயிட்டான். அந்த மனுஷன் எவ்வளோ தைரியமாக போயிருப்பார், திட நம்பிக்கையா. என்ன கர்த்தர் என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னு போயிருக்கார். இன்றைக்கி அநேக நேரம் நான் இல்லாட்டி எப்படி கடன் அடைக்கிறது. சில தாய்மார் கவலைப்படுவாங்க, சில தகப்பன்மார் கவலைப்பட்டு கொடுத்து ஒருத்தர் தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. என் குடும்பத்தில் கர்த்தருக்கு பயந்து நடந்து என்னுடைய தாய் எவ்வளவோ சாட்சிகளை சொல்லுவார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும். பின்னையே சோர்ந்து போகிறது. வேதம் எதுக்கு எழுதி வச்சிருக்கு? திரும்ப படிக்கிறதுக்கு தான். எதுக்கு பாஸ்டர் கொண்டு பிரசங்கம் பண்ணுறாரு? திரும்ப நினைப்பு விட்டுறதுக்கு தான். தெரிஞ்ச பிரசங்கம், அறிஞ்ச பிரசங்கம் அப்படிங்கிறது இல்லை. உன் வாழ்க்கையில் புரிஞ்ச பிரசங்கம் ஆகி நீ சாத்தானுடைய காரியங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசியாக இருந்து ஆண்டவர் உன்னை அறிஞ்ச ஒரு விசுவாசியாக நீ இருக்கும்போது எல்லா காரியத்திலும் நீ வெற்றி பெறுவார். ஆகவே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, யோபுடைய வாழ்க்கையில அப்படியே பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்த இந்த விதவையினுடைய வாழ்க்கையில ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் பார்க்கும் பொழுது தனித்து தன் அனுபவத்திலே நிச்சயமான சாட்சிகளாக விளங்கினார். அருமையான மகனே, அருமையான மகளே, கால வேளையில கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறதே ஒரே நிபந்தனை. அதனால இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஷார்ட் டெஃபினிஷன், சுருக்கமான ஒரு விளக்கம் என்னன்னா, என்ன நான் என்ன செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார், நான் என்ன பேசினாலும் கர்த்தர் கேட்கிறார், நான் எங்க போனாலும் வந்தாலும் அவர் அறிகிறார். இதுதான் ஷார்ட் டெஃபினிஷன். நான் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும், நான் என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும், எங்க போனாலும் வந்தாலும் தெரியும். அதுக்கு பேர் தான்
God's presence. 139 சங்கீதத்திலே என் உட்கார்வதிலே எழுந்திருக்கிறதிலே அறிந்திருக்கிறீர், என்னுடைய நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன் அதெல்லாம் உனக்கு தெரியும், என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நீ முற்புறம் பிற்புறம் நெருக்கினாலும் நெருக்கமான சூழ்நிலையோட கரத்தை கொண்டு மேலே வைக்கிறீர், நெருக்கத்தில் செங்கடலை கரத்தை கொண்டு வச்சு 2 குளம் தரல. ஆகவே உறுதியாய் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆகையினால் நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் தெருவில் நிற்கிற அளவுக்கு வீட்டு ஜப்தி பண்ணிட்டாங்க. அந்த சூழ்நிலையிலும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். சம்பவ சபையில் எப்பவே சொல்லியிருக்கு. அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே வருகிற நாட்களிலே எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது திட நம்பிக்கையை கொடுத்து ஒரு எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை நான் வளர்க்கிற அளவுக்கு வளர்க்கிறேன். என் மனைவியின் மூலமாக அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள், அல்லது என் கணவன் மூலமாக இப்படி வளர்க்கப்படுகிறார். என் பிள்ளைகள் வளர்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரே தீர்மானம், நான் கர்த்தருக்கு பயப்படுவேனே ஆனால், கர்த்தருக்கு பயந்து நடப்பேனே ஆனால் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த வாக்குப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த விதவைக்கு எண்ணெய் குறையவும் இல்லை, எண்ணெயெல்லாம் விற்று கடன் அடைத்தால், ஜீவனம் பண்ணினால் அந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்னென்றேக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்ம நடத்தினார். பரம எலிசா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் வந்து இருப்பார்கள். பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக இட நம்பிக்கை உண்டு. அவர் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கோம். இந்த மாதம் எங்களுக்கு என்ன விதமான இட நம்பிக்கையும் அடைக்கலம் தேவையோ அவைகளுக்கெல்லாம் நாம் உமக்கு பயந்து எல்லா விஷயங்களிலும் வாசித்து தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு பயப்பட பயத்தோடு வாழ உதவி செய்யலாம். இட நம்பிக்கைக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை சோதரிப்போம். இந்த மாதம் முழுவதும் இட நம்பிக்கைகளுக்கு தாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கட்டும், எங்கள் குடும்பங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கட்டும், எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கட்டும். அப்பா, அவர்களுக்கு கொள்ளாத காலங்களில் விரோதமாக இருக்கும் எல்லா ஆயுதங்கள் மதிலும் அப்பா பரம எலிசாவாகி நீ கபரபஷ்டால பார்த்தீங்கன்னா கபரமா உங்களோட நடக்க முழுவதும் கரைந்து நடக்கிறார். அப்பா இயேசுவின் ரத்தம் செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. தனித்தனியாக கேட்பராய் ஆசீர்வதி. ஸ்தலங்களில் உயர்த்தை கொடும். கர்த்தாவே பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் விசேஷிதமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும். வருஷ மாதம் விசேஷித மாதமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தோடு இணைந்திருப்பதாக. ஆமென்.